தான் நான் ஆண்டவரோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. வாசிப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை எடுத்து ஒருத்தவங்க வாசிங்க. காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். பக்கம் 326. உலகமும் 17மா 2:17. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் அல்லேலூயா. ரொம்ப நேரம் யோசிக்கிறீங்களம்மா. அல்லேலூயா. ரொம்ப நேரமாக யோசிக்கிறேன். சீக்கிரமாக எப்போ திருவந்து குத்து அம்மா வீட்டுக்கு அனுப்புவாங்க. இப்போ எப்போ வீட்டில் போய் கறி குழம்பு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, பீஃப் குழம்புலாம் செஞ்சு எப்போ சாப்பிட்டு எப்போ படுப்போங்குது. அல்லேலூயா. அதை காட்டிலும் பெரிய பெரிய ஜீவனுள்ள வார்த்தை. அல்லேலூயா. நிறைய பேருக்கு எல்லாம் இருந்து சாப்பிட முடியல. எல்லாத்தையும் சாப்பிடும்படியே கர்த்தர் நம்மளை வச்சுக்கிறாரு. கைகளை தட்டுங்களேன். எல்லாம் சத்தமாக கை தட்டுங்க. எல்லாம் இருக்குதா, யாரும் என்ன பண்ண முடியல. இது சாப்பிட்டா குத்தம், அது சாப்பிட்டா குத்தம். ஆனால் ஏசப்பா நம்ம எல்லாம் சாப்பிடும்படியே வச்சுக்கிறாரு. அல்லேலூயா. வாசிக்கலாமா? காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். வாசிங்கம்மா. அல்லேலூயா. அல்லேலூயா. உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அல்லேலூயா. இந்த உலகம் ஒரு நாள் இருக்காதான். அல்லேலூயா. பார்க்கறது தொடுறது எதுவுமே ஒரு நாள் இருக்காதான். எல்லாம் என்ன ஆகிடுமா? ஒழிந்து போனால் காணாத போயிடும். அல்லேலூயா. ஒழிந்து போ அப்படின்னா என்ன அர்த்தமா? அதுக்கு காணாத போயிடுமா? இப்போ தூசு கண்ணில் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அந்த போல தான் இந்த உலக வாழ்க்கையும் இந்த உலகத்தின் நிச்சயம் பெருமையும் ஒரு நாள் காணாத போயிடுமா? இந்த காணாத போற பொருளுக்காக மனுஷன் கவலைப்பட்டு கணத்தில் கை வச்சுன்னு உட்காந்துக்கிறானா. அல்லேலூயா. அல்லேலூயா. இதெல்லாம் என்ன ஆக போதா? காணாத போயிட போகுது. ஆனால் இந்த சம்பாத்தியத்தை சம்பாதிக்க தான் மனுஷன் என்ன பண்ணுறானா? பிரயாசப்பட்டு கொண்டுக்கிறானா. இதை பண்ணலாமா, அதை செய்யலாமா, எல்லாம் ஒரு நாள் காணாத போயிடும். அல்லேலூயா. தேவ சித்தத்தின்படி செய்கிறவனே நிலைத்திருப்பான். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தோம்ப்பா. நீ எல்லாம் சொல்லுங்கப்பா. என்னை குறித்து நீ என்ன சித்தம் வச்சுக்கிறீங்க ஆண்டவரே? இவ்வளோ கோடி மக்கள் ஆண்டவர் என்னை தெரிஞ்சுக்கினீங்களப்பா. இத்தனை கோடி மக்கள் என்னை தெரிஞ்சு என்னை முன்குறிச்சிங்கப்பா. நீர் என்னை குறித்து என்ன சித்தம் வச்சுருக்கிறீங்க ஆண்டவரே? அல்லேலூயா. அவர் சித்தத்தின்படி நீ வாழ்ந்தீங்கன்னா எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுப்பாரு. கேட்டதையும் கொடுப்பாரு, கேட்காதையும் கொடுப்பாரு. எதெல்லாம் பிரயோஜனமாகதெல்லாம் கொடுப்பாரு. அல்லேலூயா. ஆனால் அவர் சித்தத்தின்படி நான் வாழ மாட்டேன். என் சித்தத்தின்படி தான் நான் வாழ்வேன். அல்லேலூயா. பாஸ்டர் அம்மா மெசேஜ் கொடுக்குறாங்க. நான் என்ன பண்ணுறேன்? நான் உபவாச ஜெபம் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன்? ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறேன். நான் எல்லாம் பண்ணுவேன். ஆனால் என் தனிப்பட்ட வாழ்க்கை வரும்போது என் சித்தத்தின்படி தான் நான் வாழ்வேன். அல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிற உலக காரியத்தை நான் என்ன பண்ண மாட்டேன்? எதையுமே இழக்க மாட்டேன். அல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிற எல்லா உலக காரியத்தை நான் என்ன பண்ண மாட்டேன்? இழக்க மாட்டேன். இழக்கிற மாதிரி வேஷம் போடுவேன். அல்லேலூயா. வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எல்லாம் இந்த பூமியில வேஷம் போட்டு வச்சுக்கிறார் ஆண்டவர் நம்மளுக்கு. என்ன வேஷமா? போலியான வாழ்க்கை. இது என்ன வாழ்க்கை? இது போலியான வாழ்க்கை. இந்த வாழ்க்கை நிழலும் இல்லை, நிஜமும் கிடையாது. நிழல் இல்லாத வாழ்க்கை. நம்ம நிழல் கூட நம்ம கூட வர்றது கிடையாதான். நம்ம நடந்து போறோம்மா, அந்த நிழல் கூட நம்மளுக்கு சொந்தம் இல்லைன்றாரு. இந்த நிழலே இல்லாத சொந்தத்துக்கு தான் மனுஷன் எல்லாம் ஆட்டம் போட்டுக்கிறான்றாரு. அல்லேலூயா. அல்லேலூயா.